அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தில் எடுத்துக்காட்டு 5வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. பின்வரும் சதவீதத்தை பின்னங்களாக எழுதவும். முன்னாடி 4 எடுத்துக்காட்டு கணக்குகள்லையும் பின்னங்களை சதவீதமாக மாற்றுகிற கணக்குகளை செஞ்சோம். ஆனால் இதில் சதவீதத்தை பின்னங்களாக மாற்றணும். இப்போ சதவீத குறி இருக்குது அப்படின்னாவே அதனுடைய பகுதியில் 100 இருக்கிறதா அர்த்தம். முதல் கணக்குக்கான ஆன்சர் பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.5லேயே 5 கணக்குகள் இருக்குது. முதல் கணக்கில் 60% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 60% அப்படின்னாவே 60 என்ற எண்ணின் பகுதியில் 100 இருக்கிறதாக அர்த்தம். இப்போ 100க்கு 60 அப்படிங்கிறத தான் 60% அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 6/10 இது 2 மடங்குகள் தான். தொகுதி மற்றும் பகுதியை 2ஆல் வகுத்து கொள்ளலாம். அதாவது 6/10 என்ற பின்னத்தின் எளிய வடிவம் கண்டுபிடிக்க போகிறோம். 6ஐ 2ஆல் வகுக்கும்போது 3, 10ஐ 2ஆல் வகுக்கும்போது 5. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஆகவே 60% பின்ன வடிவம் 3/5. இரண்டாவது கணக்கில் 125% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100க்கு மேலே போயிடுச்சுனாவே அது தகா பின்னமாகத்தான் கிடைக்கும். இப்போ இது தகு பின்னம்னு கிடைச்சதுங்களா, இதில் தகா பின்னமாக கிடைக்கும். 125% என்பதை 125/100 அப்படின்னு எழுத முடியும். தொகுதி மற்றும் பகுதியை 25ஆல் வகுக்கலாம். ஏன்னா 25 மடங்குகள் தான் அது. 125ல் 5 முறை 25 இருக்குது, 100ல் 4 முறை 25 இருக்குது. ஸோ 5/4. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். மூன்றாவது கணக்கு 3/5%. ஆல்ரெடி இது பின்ன வடிவத்தில் தான் இருக்குது. இப்போ சதவீதம் அப்படின்னாவே பகுதியில் இன்னொரு 100 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 3/5 × 100 அப்படின்னு அர்த்தம். இப்போ 100 அப்படியே வச்சிட முடியாது. 5ம் 100ம் பெருக்கல்ல இருக்கிறதா அர்த்தம். ஸோ 3/500 அப்படின்னு கிடைக்கும். தொகுதி மற்றும் பகுதிக்கு பொதுவான வகுத்தி கிடையாது. ஸோ இதுதான் எளிய வடிவம். நான்காவது கணக்கு 15/10%. சதவீத குறி இருக்குது அப்படின்னாவே பகுதியில் ஒரு 100 கொண்டு பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 15/10 × 100 சுருக்கிக்கலாம். 1 5 5 2 5 10 3 5 5 2 5 10. இப்போ 3/2 பெருக்கல் 100 200. இப்போ இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஸோ 3/200. ஐந்தாவது கணக்கு கலப்பு பின்னமாகவே கொடுத்துட்டாங்க. 28/1/3%. இந்த கலப்பு பின்னத்தை முதல்ல தகா பின்னமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். முழு எண் மற்றும் பகுதியை பெருக்கி தொகுதியுடன் கூட்ட வேண்டும். இப்போ 3 28 3 பெருக்கல் 28 சமம் 3/24, மீதி 2, 3 2 6, 6 2 8, 84. தொகுதியில் 1 இருக்குது, கூட்டும்போது 85. இப்போ இந்த கலப்பு பின்னத்தை 85/3 என்ற தகா பின்னமாக எழுதிக்க முடியும். இப்போ சதவீதம் அப்படின்னாவே பகுதியில் ஒரு 100 பெருக்கல் இருக்கிறதாகத்தான் அர்த்தம். தொகுதி மற்றும் பகுதியை 5ஆல் சுருக்கலாம். 85 5 மடங்கு தான். 1 5 5 மீதி 3 7 5 35. 100ஐ 5ஆல் வகுக்கும்போது 20 முறை இருக்குது. ஸோ 17/3 பெருக்கல் 20 60. 28/1/3 என்ற சதவீதத்தை பின்ன வடிவில் எழுதும்போது 17/60 கிடைக்கும். எடுத்துக்காட்டு 2.6வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.